ராமதாஸ் அவர்கள் நேத்து நடந்த பேட்டியில நான் பண்ணதிலே மிகப்பெரிய தப்பு இவரை பெற்றதுதான், இவரை நான் அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த விரிசலை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக எத்தனைக்குது? ஏன்னா பாமகவுக்குன்னு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கிகள் கிடையாது. ஈவன் அந்த பாமகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்காக எதுவும் பிரதிபலன்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வடக்கு தமிழகத்துல நிப்பாட்ட வைக்கக்கூடிய அதே அவர்களுடைய காஸ்ட் பேஸ் பாலிடிக்ஸ்ல காஸ்ட் போலரைசேஷனுக்காக விழ வேண்டிய வாக்குகளை, வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்குரிய ஆட்கள் நிறைய பேர் பாமக தாண்டி அதிமுகலையும் இருக்கிறாங்க, அதே மாதிரி பாஜகவும் இருக்காங்க. ஆனால் ஏன் பாமகவை கொண்டு வர்றதுக்கு எத்தனைக்குது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னா, இங்க பாமகவை ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்க வேண்டியது, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் அழித்தொழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. அதில் இப்பொழுது அவர்கள் கையில் எடுத்திருப்பது எப்படி அதிமுகவை கபலீகரம் செய்து ஒன்றின் பின் ஒன்றாக அதனுடைய தலைவர்களை அடுத்தடுத்த கட்சிகளுக்கு தாவு செய்து அதை ஒட்டுமொத்தமாக டீஸ்டபிளைஸ் பண்ண வைக்கிறாங்களோ, அதே மாதிரி அதிமுகவினுடைய என்டிஏவில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கூட்டணியினுடைய மிக முக்கியமான கட்சி பாமக. ஸோ அதையும் டீஸ்டபிளைஸ் பண்ண வேண்டியதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிற ரூட் தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸை கையில் வைத்துக் கொண்டு தந்தைக்கு எதிராகவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உண்டு பண்ண வச்சு இன்றைக்கு மிகப்பெரிய பாமகவை வீழ்ச்சி பாதைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த 1% 2% விழுக்காடையும் இன்றைக்கு கழுத தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி அதை கம்மி பண்றதுக்குரிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செவ்வனே சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது சொந்த தந்தையை எதிர்த்து அரசியல் பண்றதுக்குரிய காரணம்.